خير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுடைய பெயருள்ளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடி அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்கின்ற இந்த அழகான வாழ்க்கையை நிறைய நமக்கு வழங்கி, இந்த மார்க்கத்தில் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மட்டும் அல்லாஹ் கற்றுத்தராமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அழகான பண்புகளையும் மனிதர்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. அதுல மிக முக்கியமான ஒரு பண்பாக மனிதனுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு பண்பை இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மனிதனுக்கு வலியுறுத்தி வருகின்றது. அது என்ன பண்புன்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்துல சுயமரியாதையோடு அவன் வாழ வேண்டும். ஒரு மனிதன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய தன்மானத்தை சுயமரியாதையை அவன் இழந்துவிடக்கூடாது என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுக்கும் இஸ்லாம் ஆணித்தரமாக போதிக்கின்றது. அவன் பொருளாதாரத்துல கீழே ஒரு நிலையில இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய சுயமரியாதையை இழந்து அடுத்தவனிடத்துல கை கட்டி நிற்கக்கூடாது. சுயமரியாதையை இஸ்லாம் அந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றது. இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதன் இரண்டு முக்கிய காரணங்களுக்காக தன்னுடைய சுயமரியாதையை இழக்கிறான். அதுல முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா, ஆன்மீகத்தின் பேரால், மதத்தின் பேரால், மத நம்பிக்கையின் காரணத்தினால் பிற மனிதரிடத்துல தன்னுடைய சுயமரியாதை இழக்கக்கூடிய காட்சிகளை இந்த அளவிலும் இந்த உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுளின் பேரால் என்ன செய்வான், இவன் நம்மை விட உயர்ந்தவன் என்று சொல்லி அவனுக்கு முன்னாடி தன்னுடைய சுயமரியாதை இழக்கிறான். தமிழகத்துல 1925களிலேயே பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தையே தோற்றுவித்தார். என்ன காரணத்துக்காக இன்னைக்கு பெரியார பேசு பொருளாக ஆக்கியிருக்கின்றாரே, அந்த பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு தமிழகத்துல ஒரு இயக்கத்தையே தொடங்குறார். என்ன காரணம், மனிதன் கடவுளின் பெயரால் என்ன செய்யறான், இன்னொரு மனிதனிடத்துல சுயமரியாதை இழக்கிறான். இவன் கடவுளை என்ன செய்யறான், கடவுளின் பெயரால் மனிதனை 5 கூறாக பிரித்து வர்ணாசிரம தத்துவம், இவன் கடவுளுடைய தலையிலிருந்து பிறந்தவன், இவன் பிராமணன் உயர்ந்தவன், இவன் கடவுளுடைய கழுத்திலிருந்து பிறந்தவன், அவனை விட தாழ்ந்தவன், இப்படி மனிதனை பல கூறுகளாக பிரித்து கடவுளுடைய தொடையிலிருந்து பிரிந்தவன், கடவுளுடைய காலிலிருந்து பிறந்தவன் சொல்லி மனிதன் 5 கூறுகளாக பிரித்தனை செய்யறான். ஒருத்தரை விட ஒருத்தர் தாழ்ந்தவன். அதனாலதான் உயர்ந்த வகுப்புல முன்னாடி உட்காரக்கூடாது. நீங்க பெரிய இந்த சாமியார் வசிக்கக்கூடிய மடத்துக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்ன, ஆதீன மடம், சங்கராச்சாரிய மடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க சாமியார்களுக்கு மட்டும்தான் சேர் போடப்பட்டிருக்கும். அவன் முன்னாடி அவனை பார்க்க போகக்கூடியவர்கள் என்ன செய்யணும், நின்று கொண்டுதான் பார்க்கணும். அப்ப என்ன சொல்ல வர, என் முன்னாடி உட்காருவதற்கு உனக்கு தகுதி இல்லை, உன்னை விட நான் உயர்ந்தவன் என்கின்ற தத்துவம் அங்க சொல்லப்படுதா இல்லையா? அப்போ ஒரு மனிதனிடத்துல இன்னொரு மனிதன் தன்னுடைய சுயமரியாதை இழக்கின்றான். என்னை விட நீ உயர்ந்தவன் என்பதை என்ன செய்யறான், அவன் ஒத்துக்கொண்டு என்ன செய்யறான், அங்க அவனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுவதை கடவுளின் பேரால் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். நீ எந்த அளவுக்கு என்று சொன்னால், உயர்ந்த ஜாதியில் வசிக்கக்கூடிய அந்த தெருக்கள்ல குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் நடந்து போகக்கூடாது. இதெல்லாம் உயர்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய தெரு, இந்த தெரு வழியா நாய் பன்றி கூட போவதற்கு அனுமதி இருக்குது, நீ போகக்கூடாது. எனக்கு முன்னாடி நீ சட்டை போடக்கூடாது, பெண்களாக இருந்தால் ஜாக்கெட் அணியக்கூடாது. இதெல்லாம் எதன் காரணமாக, ஆன்மீகத்தின் பெயரால் மனிதனுடைய சுயமரியாதையை அவர்கள் இழந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதற்காக தான் சுயமரியாதை இயக்கம் என்று பெரியார் தோற்றுவித்தாரு. கடவுளின் பெயரால சுயமரியாதைய நீ இழக்காத, அதனாலதான் கடவுளை கற்பித்தவன் காட்டுமலாண்டி என்கின்ற வாசங்களை எல்லாம் சொன்னதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தான்
14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சுயமரியாதையை மனிதனுக்கு போதித்தது. ஆன்மீகத்தின் பெயரால் உன்னுடைய அறிவை இழக்காத, உன்னுடைய சுயமரியாதை இழக்காத என்று சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு இறை தூதராக அறிவிக்கப்பட்டு இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு மத்தியில அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறியாமை காலகட்டத்துல இஸ்லாத்தை என்னைக்கு போதித்தார்களோ, என்னைக்கு ஏகத்துவத்தை நோக்கி அழைத்தார்களோ, அப்போதே அந்த வாழக்கூடிய அந்த மக்களுக்கு சுயமரியாதை ரசூலுல்லாஹ் போதித்தார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக, அபு சுஃபியான் ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக என்ன செய்யறாங்கன்னா சிரியா நாட்டுக்கு வியாபார நிமித்தமாக பயணம் செல்கின்றார். அங்க சிரியால யார் இருக்கா? ஹிர்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஒரு கிறிஸ்தவ ஆட்சியாளர். அவர் என்ன செய்யறாருன்னா, மக்கால யாரோ முகமதுன்னு ஒரு மனிதன் வந்திருக்கிறாராம, ஏதோ ஒரு இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை போதிக்கிறாரு, அது பற்றி விவரம் தனக்கு வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துல மக்காலிருந்து புறப்பட்டு யார் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக வியாபார நிமித்தமாக செல்கின்றார். அப்ப இந்த ஹிர்கல் என்ன செய்யறாங்க, அபு சுஃபியானை அழைத்து, அவர் மிக நீளமான ஒரு ஹதீஸ், அபு சுஃபியானை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கின்றார்கள். இந்த முகமது மார்க்கத்தை போதிக்கிறாரே, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் யார்? செல்வந்தர்கள் பின்பற்றிருந்தார்களா அல்லது ஒரு ஏழ்மையான மக்கள் பின்பற்றிருந்தார்களா? இப்படி கேட்கிறாரு. அவர் ஏழ்மையான மக்கள் தான் முகமதை அதிகமாக பின்பற்றாங்க. யாரை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னார்களோ அந்த மக்கள் தான் முகமது அவர்களை பின்பற்றுகின்றார்கள். அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகின்றதா அல்லது வீழ்ச்சி அடைகின்றதா? இல்ல வளர்ந்து கொண்டே போகுது. இப்படி ஒவ்வொன்றையாக விசாரிக்கின்றார். அப்ப கடைசியா கேட்கிறாங்க, மாதாயம் இருக்கும், அந்த முகமதுடைய போதனைகள் என்ன, அவர் என்ன சொல்லி தராரு என்று கேட்கும் போது அப்ப அபு சுஃபியான் சொல்றாங்க, இறைவன் ஒரே ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பதை என்ன செய்யறாரு, முகமது போதிக்கின்றார். வேற என்னெல்லாம் சொல்றாங்க, உங்கள் மூதாதையர் கற்றுத்தந்த அந்த மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடாது, ஜகாத்து கொடுக்கணும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வரிசையில சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய சுயமரியாதையை பேணி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு முகமது கற்றுத் தருகின்றார் என்று செய்றாங்க. அபு சுஃபியான் அவர்கள் அந்த ஹிர்கல் மன்னன்ட்ட சொல்றாரு. எப்போ? இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேயே சுயமரியாதை அந்த மக்கள் கற்றுத் தருகின்றார்கள். கடவுளின் பெயரால் அடிமைப்பட்டு கிடக்காத, மனிதனுக்கு மனிதன் சமம்தான் என்பதை இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே போதித்ததை நாம வரலாறுகளை பார்ப்போம். இன்னைக்குதான் இவங்க சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மனிதனுக்கு அழகான சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்ன நபி தோழர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றாங்க, மா கான சஹுசுனா ஹப்ப இலைஹிம் மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துல எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு பிரியமான மனிதர் யாருமே கிடையாது. நாங்கள் உலகத்துல மிக அதிகமாக நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் சபைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் யாரும் எழுந்து நிற்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எழுந்து நிற்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறவே விரும்ப மாட்டார்கள், அவர்கள் வெறுப்பார்கள். என்னன்னு சொன்னாங்க, நபி தோழர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாங்க, அவங்க எப்படி சஹாபாக்களை பயிற்று விட்டான்னு சொன்னால், நான் வரும்போது எனக்காக யாரும் எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது என்று செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சுயமரியாதை இந்த உலகத்துல கிடைக்குதா? இன்னைக்கு நாமளே பார்க்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல போனீங்கன்னு சொன்ன ஒரு ஆசிரியர் வரும்போது மாணவர்கள்லாம் எழுந்து நிற்க வேண்டியிருக்கு. ஒரு மருத்துவமனைக்கு போனேன்னு சொன்ன அந்த மருத்துவமனை டாக்டர் வந்த நோயாளிகளை எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதற்காக இந்த மரியாதை?
எதற்காக எழுந்து நிற்கணும்? நீங்க அவர் வரும்போது நீங்க எழுந்து நிற்கிறீங்க, நீங்க வரும்போது அவர் எழுந்து நிற்பாரா? எழுந்து நிற்க மாட்டார். அப்ப என்ன சார், உங்களை விட நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த ஒரு சுயமரியாதை இழக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்றாங்களா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். நான் வரும்போது எனக்காக யாரும் எழுந்து நிற்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து நிற்பதை தடை செய்த ஒரு தலைவர் இருப்பார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதையை மனிதனுக்கு போதித்தார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம், கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஹேரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போறாங்க. அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பகுதியை ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு சஜதா செய்யறாங்க. அவருடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றார்கள். உன்னையில என்ன செய்யறாரு, கைஸ் பின் சஅத் அவர்கள் பார்த்து விட்டு, என்னடா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இவர் ஆட்சியாளருக்கு தலை புரிகிறாங்களே, நாம் தலை வணங்குவதற்கு காலில் விழுந்து ஆசி வாங்குவதற்கு தகுதியான ஒரு மனிதன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்கு போய் நம்ம தலை வணங்கணும்னு சொல்லிட்டு அவராவே மனசுல நினைச்சிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஹேரா ஒரு பகுதிக்கு போன அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த தலைவருக்கு சிரமப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் காலில் விழுந்து வணங்குவதற்கு 1000 மடங்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான். உங்கள் காலில் விழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அனுமதி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் மரணித்த பின்பு என்னுடைய கபரை கடந்து செல்லும் போதும் எனக்காக நீ சிறப்பு பணிவாயா? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பணிய மாட்டேன். அப்ப இப்ப மட்டும் எதுக்குப்பா என்கிட்ட காலில் விழுன்னு கேட்கிற? நான் உயிரோடு இருக்கும்போதே காலில் விழுந்தா நான் மரணத்திற்கு பிறகு என்ன நீங்க கடவுளா ஆக்கிடுவீங்களே, அதே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தடை செய்யறாங்க. அப்ப அதை சொல்லி விட்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காலில் விழக்கூடாது. அப்படி விழுவதாக இருந்தால் ஒரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு தலை வணங்குமாறு நான் சொல்லி இருப்பேன். அதையே நான் தடுத்து வச்சிருக்கேனப்பா, எப்படி என்னுடைய காலில் விழுவதற்கு நீ அனுமதி கேட்பாய் என்று அந்த நபி தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான சுயமரியாதையை போதித்த இந்த காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்மீகத்தின் பேரா என்ன செய்யறான், சுயமரியாதை இழக்கிறான். மதம் குருமாறு என்று சொன்னா அவன் முன்னாடி உட்காரக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு பல ஆலிம்கள் கூட, இஸ்லாத்துல கூட மார்க்கத்தை அறிந்த ஆலிம்கள் கூட மதரசாக்கால தான் வரும்போது மாணவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு மனுஷன் தான் வரும்போது பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக அந்த கடைக்கு ஓனராக இருப்பாரு. அவர் கடைக்கு வந்தான்னு சொன்னா வேலை பார்க்கணும், எழுந்து நிக்கணும். அப்படி எழுந்து நிக்கணும்னு திட்டுவார், உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, நான் வரும்போது எழுந்து நிக்க மாட்டியோ என்று ஒரு அகம்பாவத்திலே கேட்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய மனிதர்களை மிக கடுமையான எச்சரிக்கை செய்ய, அடுத்தவர்களுடைய சுயமரியாதையோடு விளையாடக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யறாங்கன்னு சொன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல முஆவியா ஆட்சியாளராக இருக்கிறாரு. அவர் ஆட்சியாளராக இருக்கும்போது அவர் தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது அப்துல்லா பின் சுபைர் என்று சொல்லக்கூடிய நபி தோழரும் இப்னு சஃப்வான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் என்ன செய்யறாங்க, அவருக்காண்டி எழுந்து நிற்கின்றார்கள். யாரு? இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராச்ச, இவருக்கு மரியாதை கொடுக்கும் என்று சொல்லி அவர் வரும்போது என்ன செய்யறாங்க, 2 நபி தோழரும் எழுந்து நிற்கின்றார்கள். அதை பார்த்துட்டு முஆவியா சொல்றாங்க, உட்காருங்க, முதல் கட்டளை உட்காருங்க 2 பேரும் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தான் வரும்போது தமக்காக பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்துல பதிவு செய்து கொள்ளட்டும். அடே, உனக்கு அவ்வளவு அகம்பாவமா? நான் வரும்போது நமக்காக ஒரு எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் ஆசைப்பட்டா அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக காசு பணம் படைத்தவனாக இருந்தாலும் சரி,
மிகப்பெரிய ஒரு கல்வியாளனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, நான் வரும்போது என் முன்னாடி யாரும் உட்காரக்கூடாது, எனக்காண்டி எழுதி நிற்பா என்று ஆசைப்பட்டான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்துல ரிசர்வ் செய்யட்டும். எப்படி ட்ரெயினுக்கு முன்பதிவு செய்யறோமோ அதே மாதிரி நரகத்திற்கு அவன் முன்பதிவு செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மனிதனுக்கு அற்புதமான ஒரு சுயமரியாதையை, ஒரு தன்மானத்தை போதித்த மார்க்கம் இஸ்லாம். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தோடு ஏகத்துவத்தோடு சேர்ந்து சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு மனிதன் செய்யக்கூடாது, எழுந்து நிற்பது, பிறருடைய காலில் விழுந்து சாஸ்தாங்கம் செய்வது, சுயமரியாதை இழந்து விடக்கூடாது. தொழுகையில கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சுயமரியாதையை போதிச்சாங்கன்னா, ஒரு முறை என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரையிலிருந்து விழுந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு காயமாகிவிட்டது. உடனே என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் எழுந்து நிற்க முடியல. தொழுகையுடைய நேரம் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துகின்றார்கள். அப்போ பின்பற்றி தொழக்கூடிய நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தெரியுது. ஏன்னா இந்த சேரா நிற்கும் போது தெரியலையா, உட்கார்ந்து தொழும் போது பின்னாடி வரிசையா நின்றா ரசூலுல்லாஹ்க்கு யாராலையும் பார்க்க முடியும், பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்களே என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சைகை செய்யறாங்க, உட்காருங்கப்பா, ஏக நிற்கிறீங்க, உட்காருங்க. தொழுது கொண்டு இருக்கும்போதே ரசூலுல்லாஹ் நபி தோழர்களை உட்காருமாறு செய்கை செய்கின்றார்கள். செய்துட்டு தொழுகை முடித்தவுடன் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ், இமாம் என்பவர் யார் என்று சொன்னால் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இமாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் உயர்ந்தவர் நீங்கள் தாழ்ந்தவர் என்று கிடையாது. அவர் ருக்கு செஞ்சா நீங்க ருக்கு செய்யுங்க, அவர் சஜிதா செய்தா நீ சஜிதா செய்யி, அவர் உட்கார்ந்து தொழுவித்தால் உட்கார்ந்து தொழு. எப்படி இஸ்லாம் சுயமரியாதையை போதிக்க பாருங்க. ஆன்மீகத்தின் பேரால் கூட, மத குருமார்கள் என்ற பெயரால் கூட ஒரு மனிதன் அவனிடத்துல சுயமரியாதை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நபி தோழர்களுக்கு போதிக்கிறாங்க. உனக்கு தொழுகைக்கு இமாமாக ஒருத்தர நியமிச்சோன்னு சொன்ன, நீ அவரை பின்பற்றி தோணாவதான். அவருக்கு சென்ற ருக்கு செய், அவர் உட்கார்ந்து தொழுவித்தா நீ நிக்காத, நீனும் உட்கார்ந்து தொழுவு. ஏன் பார்க்கக்கூடிய மக்கள் அவனுக்கு அடிமை, உன்னை விட உயர்ந்து நினைச்சிடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப அந்த நபி தோழர்கள் எப்படி வடிவமைக்கிறாங்க, சுயமரியாதையோடு மார்க்கத்தை போதித்ததோடு சுயமரியாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த காட்சியில பார்க்கிறோம். அப்ப நம்ம இறை நம்பிக்கையோட ஒரு அம்சம், ஒரு முஸ்லீமாக வாழக்கூடியவர் எந்த காரணத்துக்காகவும் பிறரிடத்துல சுயமரியாதை நிற்கிறது. அது ஆன்மீகத்தின் பேராக இருந்தாலும் சரி, அது பொருளாதார காரணங்களுக்காகவும் சரி, இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். பொருளாதாரம், சில மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்துக்காக தன்மானத்தை இழந்துருவான். பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக அடித்தவனிடத்துல ஒரு அடிமையை போன்று அவனுடைய கால்களில் கிடப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லது பிறரிடத்துல கூச்சம் இல்லாமல் என்ன செய்வான், பொருளாதார தேவையை ஒவ்வொரு மனிதனிடத்துல கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொருளாதாரத்தின் பேரால கூட மனிதன் சுயமரியாதை இழக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு முறை யார் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்சாரி தோழர்கள சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். அவர்கள் பசிக்கு உணவும் செலவுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் ரசூலுல்லாஹ் வாரி வழங்குறாங்க. அப்படி கேட்ட எல்லாருக்குமே ஒவ்வொரு நபி தோழராக கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரம் தீர்கின்ற வரை என்ன செய்யறாங்க, நபி தோழர்கள் கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு சொல்றாங்க, என்னிடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு செல்வத்தை நான் எனக்காக வைத்துக் கொள்ள போவதில்லை, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், அரசாங்கத்துடைய அந்த ஜகாத்துடைய பொருளை உங்களுக்கு நான் வாரி வழங்கிடுவேன், எதையும் மிச்சம் வைக்க போறது கிடையாது என்று சொல்லிவிட்டு, ஆனால் ரசூலுல்லாஹ் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஆனால் யார் பிறரிடத்துல கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ அவரே இந்த உலகத்துல அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ செய்வான். யார் பிறரிடத்துல தேவையில்லாமல் இருப்பதை வாழ ஆசைப்படுகின்றார்களோ அவர்களே அல்லாஹ் இந்த உலகத்துல தன்னிறைவோடு வாழ செய்வான்
கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் பொருளாதாரத்துல தேவை இருக்குது, அந்த சந்தர்ப்பத்திற்குள்ள யார் இடத்திலும் கையேந்த கூடாது, அடுத்தவர்கிட்ட உதவி கேட்க கூடாது, நம்ம சுயமரியாதை நம்ம கெத்த ஒரு நாளும் இழக்கக்கூடாது என்று ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ் அந்த மனிதனை சுயமரியாதையில் வாழ செய்வான். என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க? உங்களில் ஒருவர் காலை நேரத்தில் எழுந்து ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டி அல்லது சுமை தூக்கி சம்பாதித்தாவது அடுத்தவர்கள்ட்ட கையேந்தாமல் தன்னிறைவோடு வாழ்வதையும் அந்த பொருளாதாரத்தை தர்மம் செய்வதும் பிறரிடத்துல யாசகம் கேட்பதை விட அது சிறந்தது. நீ அடுத்தவன்கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன்பா எனக்கு உதவி செய்ப்பா ஒவ்வொரு இடத்துல கேட்பதை விட விறகு வெட்டி நீ என்ன சம்பாதி, கூலிக்கு வேலை போயிட்டு நீ சம்பாதி, அது ஒண்ணும் கேவலம் கிடையாது. நிறைய பேர் அது கேவலமா பாக்குறோமா இல்லையா? டீ கடையில போய் நான் கிளாஸ் கழுவவா, அது ஒரு கேவலமான வேலையா நினைக்கிறோமா இல்லையா? அதை விட அடுத்தவன்கிட்ட கையேந்தி ஒரே எனக்கு பொருளாதார உதவி செய்யி, எனக்கு மருத்துவ உதவி செய்ய என்று அடுத்தவன்கிட்ட உதவி தேடுவதை விட நீ சுமை தூக்கி சம்பாதித்து தன்னிறைவோடு வாழ்வது, சுயமரியாதை இழக்காமல் வாழ்வது மிக சிறந்தது என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்திற்காக கூட உன்னுடைய சுயமரியாதை இழக்காத தன்மானத்தோடு நீ வாழ வேண்டும் என்று நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் தம் தேவைக்கு அதிகமாக மக்கள்கிட்ட யாசிக்கிறாங்களோ, ஒரே எனக்கு பொருளாதார உதவி செய்ய யார் மற்றவர்கள் கேட்கிறாங்களோ, மறுமை நாள் அவன் முகத்தில் சதை இல்லாமல் வருவான் என்று செய்றாங்க. தேவையில்லாமல் யாசகம் கேட்கக்கூடிய மனிதரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆக நாம ஒரு தன்மானத்தோடு இந்த உலகத்துல வாழணும். நாம சுயமரியாதை எக்காரணத்து ஆன்மீகத்தின் பேராலும் சரி, பொருளாதாரத்துக்காகவும் சரி, பணம் பதவிகளுக்காகவும் சரி, நம்முடைய சுயமரியாதை தன்மானத்தை இழக்காமல் வாழ்வது என்பது